வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நினச்சின்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்த அதாவது இந்த இடத்த ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிங்கன்னா தேர்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போய்டும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட் தான் கொடுத்தாங்க. ஆனால் அடுத்தையும் பிரேக் பண்ணாங்க. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸ். நம்ம இந்த இடம் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் வந்து ஒரு பேக்கா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு ஒரு நல்ல மூவ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிடும். இந்த இடங்கிறது கொஞ்சம் நோ ட்ரேடிங் ஜோன் மாதிரி. இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் போனால் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48 600 650 இடையில வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டெம்பரரி புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது பர்மனன்ட் புல்லிஸாகவே மாற்றிட்டு மார்க்கெட் இப்போ நடந்திருக்கு செட்டப் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும் இந்த ரேஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூவ் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு மார்க்கெட். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த 23,000 இந்த ஹையை தாண்டணும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ டெம்பரரி புல்லிஸ் தான் சொல்லியிருக்கோம். இதை தாண்டினா தான் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் புல்லிஸுக்கு வாய்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ போயிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். டே கேண்டில் செட்டப்படி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்ச் இப்போ போயிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட்லைனை தொட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,050 தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். அது என்ன மாதிரி நகர்வு இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,921 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,049. இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,133. இப்போ சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,770 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22,697. அதுக்கடுத்து 22,577. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து வீக்காக இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் இது பிரேக் பண்ணால் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 23,049 இடத்து வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள இடம் மட்டும்தான் நோ ட்ரேடிங் ஜோன். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். அந்த இடம் தொட்டாலே, அதாவது 23,050 தொட்டாலே மார்க்கெட்டை பார்த்தாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ பாக்ஸாக போட்டுறேன். இந்த பாக்ஸுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை விட்டு தாண்டிச்சுன்னா மறுபடியும் புல்லிஸ் வாய்ப்போ இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 23,049 தொட்ட ஒரு செல்லிங் இருக்கும். திருப்பி வந்து வந்து ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப்சைடு போகும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும், செகண்ட் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணலாம் வெரி ஸ்ட்ராங்காக அர்த்தம். செகண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது அப்போ வந்து கொஞ்சம் திணறும். அதுக்கான செட்டப் தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப் அப் கொடுத்து இதுக்கு மேலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில்லாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி வெளில வந்தது இதை பிரேக் பண்ண மறுபடியும் போயிருன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பிரேக் பண்ணி நேற்றே கொடுத்துட்டாங்க. அதனால் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இடையில ஒரு சின்ன, அதாவது அது மைனர் ட்ரெண்ட் லைன். இப்போ மேஜராக வச்சோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மேஜர் லைனுக்கு மேலே கொடுத்து ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஒருவேளை கேப்பை கொடுத்தா மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்ல ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து மைனர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 49,628 அப்படிங்கிற ரேஞ்சு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேஜர்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து எப்படி நம்ம வந்து 23,050 வச்சுருந்தோமோ அதை போல் பேங்க் நிஃப்டியை பார்த்தா 50,600ங்கிறது தான் இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இப்போ போன ஹை தான் 49,397 மார்க்கெட் அந்த இடத்துல தான் இருக்குது. அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 49,607, அடுத்து 49,836. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,109 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 48,909 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் வந்து 48,709. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் நிஃப்டி மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. ஆனால் செகண்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது வாய்ப்பு அதிகம். 49,607 இது பிரேக் பண்ணிச்சா 49,836 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் தான் இது மூவ் ஆகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 50,600 சொல்லியிருப்போம். அந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறப்ப மட்டும்தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு. அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப்பை கொடுத்து அந்த 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 கேப்பை சரி பண்ணி போடுறாங்க. அதுதான் நடக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவு கொஞ்சம் நாளாகவே ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவாக இருக்காது. அதே போல் மார்க்கெட் தான் கொஞ்சம் நாளாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தால் ஒரு ரீடெஸ்ட் அந்த இடத்துக்கு 49,109 எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்பயும் பார்த்தீங்கன்னா பை அண்ட் டிப் தான். மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்போ ஃபால் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்செல்லாம் விட்டு, அதாவது நேற்றோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் செல்லிங் இப்போ வரதுக்கான வாய்ப்பு அது கம்மி. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது புள்ளி செட்டப்லாம் முடிச்சிட்டாங்க. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்து புள்ளிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதான் மேஜர் ட்ரெண்ட் லைன் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 76,000ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போ வந்து இந்த ஹையை அதாவது 76,700 தாண்டுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அப்சைட் வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடம் தான் அடுத்த மேஜராக இருக்கும். அதாவது 78,650ங்கிறது தான் அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடம் போனால் டபுள் டாப் ஆகி இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இறங்கி திருப்பி இந்த லைனில் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அப்சைடு மார்க்கெட் வந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு. இந்த இடம் போயிட்டு திருப்பி இறக்கி திருப்பி அப்சைடு போகும். அப்படி பார்த்தா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 75,422, அடுத்து 75,772, அடுத்து 76,090. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 75,097, 74,796, அதுக்கடுத்து 74,376. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இது நீங்களே சொல்லிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் சப்போர்ட் எடுத்து இல்லை இது பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப் சைடு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். தேர்ட் வரைக்குமே போயிடும். இந்த இடம் தான் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல அந்த ட்ரெண்ட் லைன் வர ஏரியாவாக இருக்கும். கிட்டத்தட்ட 76,000 வச்சுக்கோங்க. 75,900 76,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் வரும். அப்போ இருக்கும் பட்சத்தில் இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வரைக்குமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு தான். இறங்கினாலும் அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே ஸ்ட்ராங்கு தான். இங்கே தொட்டாலும் மார்க்கெட் அப்சைடு தான் போகும், கொஞ்சம் வீக்காக போகும். இங்கேருந்து போனீங்கன்னா வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.